உங்களுக்கு அன்பு வணக்கம். ஈயத்தை பார்த்து இழுச்சு தான் பித்தளை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இங்கே தங்கத்தை பார்த்து இழுச்சிருக்குது ஒரு அலுமினியம். அவனுடைய மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் அவர் ஒரு கருத்து சொல்லிக்கிறார். அது பாஜக தொண்டர்கள் மற்றும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் கடுப்பையும் கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரியாக இருந்து தலைவரானவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதோட மட்டும் அவர் நிற்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் முந்தி செஞ்ச வேலையவே செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. அந்த கடையில் பொட்டணம் மடிக்க சொன்னாலும் மடிக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிக்கிறார். இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அவர் யார்? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனவர். அதுக்கப்புறமா பாக்கியராஜ்னு ஒரு இயக்குனர் இருக்கிறார். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் 80களில். அந்த கட்சியில் போய் அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்தவர். அதாவது அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி சொல்லுவார் 5 கட்சி அமாவாசைன்னு. இவர் 4 கட்சி அமாவாசைன்னு நினைக்கிறார். இல்லை இடையில ஏதாவது ஒரு கட்சி விட்டு போயிருச்சாலும் தெரியல. லட்சணத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, அதிகாரியாக இருந்து வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? அதிகாரியாக இருந்து எப்போ வந்தார்? ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் அவர் வரல. அவர் 38 வயசில் 37 வயசில் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு அரசு பணியை திறந்துட்டு வந்துக்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் அறகுறை படிப்பு படித்தவர் அல்ல, ஐபிஎஸ் முடித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. எஸ்பியாக இருந்தவர். அவர் அந்த 20 வருஷத்தில் எதிர்வரும் 20 வருஷத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியும். அவர் நினைச்ச எந்த ஒரு அரசியல் கட்சி அந்த மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருந்தாலுமே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த இலக்கை அடைஞ்சிருக்க முடியும். அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்தவருக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு அருகதை வேணும். ராமலிங்கம் பேசுனது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் திமுக அதிமுகவில் அடையாளம் தெரியாத ஒரு நபராக இருந்தார். அவர் மேடையில் 10ஓட 1 11 இருப்பார். அப்படி இருந்த ஒரு நபரை பாஜக மாநில துணைத் தலைவருங்கிற ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் அவரை எம்பிக்கு நிறுத்தினாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில். அவர் வாங்கினது எத்தனை ஓட்டுகள்னு கேட்டால் 1,04,000 ஓட்டு. அதாவது தமிழ்நாட்டிலேயே வச்சு மிகவும் குறைந்த வாக்குகள் வாங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் யாருன்னு கேட்டால் அண்ணன் தான். இப்படி சிரிப்பாக சிரிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் மறந்துட்டு அவர் என்ன பேசிக்கிறாரு, வார்த்தை ஒரு அளவு இல்லாமல் பேசிக்கிறார். ஐபிஎஸ் பணியை விட்டுட்டு இவர் அண்ணாமலை அவர்கள் ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணல. இவரை மாதிரி அண்ணாமலை ஊராக நடந்து போனார், சும்மா இல்லை. அந்த காலத்தில் ராமகோபாலன் சொல்லுவாங்க, அவர் வீரத்துறையில் இன்னைக்கு பேச போகிறாருன்னு கேட்டால் அவர் பட்டி தொட்டியெல்லாம் போனார். அதனால எல்லா ஊர்களையும் அமைப்பு அந்த இந்து முன்னணிங்கிற அமைப்பு வளர்ந்துச்சு. இன்னைக்கு மறைந்த இள கணேசன் அவர்கள் போற்றப்படுறாருன்னு சொன்ன காரணம் என்ன? அன்னைக்கு பேருந்தில் ஊராக போய் கட்சியை வளர்த்தினார், கட்சியை அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு கட்சி வளராமல் இருக்கலாம், ஆனால் கட்சியினுடைய விதையை போட்டவர் இள கணேசன். அது போலத்தான் அண்ணாமலை அவர்கள் தான் வகுத்த பதவி முதல்ல எடுத்தடுப்புலேயே ஒரு அக்னி ஏவுகணை மாதிரி கட்சி ஒரு முழு வீசில் போனார். பட்டி தொட்டி எல்லாம் என் மண் என் மக்கள்ங்கிற ஒரு நடைபயணத்தின் மூலமாக அவருடைய உழைப்பு அசாத்தியமானது. 3 வருஷத்தில் அவர் 30 வருஷ வளர்ச்சியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நினைக்க வேண்டியது. ஏன்னு கேட்டால் இன்றைய இளைஞர்கள் செல்போன் மோகத்திலையும் திரைப்பட மோகத்திலையும் இருக்கிற இளைஞர்களை திசை மாற்றி அவங்கள தேசியத்தின்பால் இழுத்து வந்தவர் அண்ணாமலைன்னு சொன்னால் அது மிகை அல்ல. அதே போல் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிறாருங்கிறத ஒவ்வொரு பட்டி தொட்டிங்க எல்லாமே கொண்டு போய் சேர்த்துக்கிறாரு. இத்தனை ஊடகங்கள் வளத்தோட திமுக அதை மறைச்சிட்டு இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் மறந்துட்டு ஒரே நிமிஷத்தில் நீ அவர் பொட்டணம் கட்டுறதுக்கு தான் லாயக்குன்னு சொல்கிறேன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு இது இருக்கும், அதுப்பு இருக்கும். ராமலிங்கம் மாதிரி ஆட்கள் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு அவங்க தேவைப்பட்டு இருக்கலாம். அண்ணாமலை காலத்துக்கு பின்னாடி கே.பி. ராமலிங்கம் போன்ற ஆட்கள் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய நோக்கம் அவங்க எப்படியாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டுமா தான் இருக்கும். எனவே தேசிய தலைமையும் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அளவுக்கு மீறி பேசுகிற நிர்வாகிகள் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களெல்லாம் அவங்களுக்கு என்ன லிமிட்டோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை பண்ணணுங்கிறது தான் ஒவ்வொரு பாஜக தொண்டனுடைய அடிப்படை தொண்டனுடைய 10 வருஷமா 20 வருஷமா இந்த கட்சி வளருமா தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்குமாங்கிற வேதனையில் எங்கோ மூலையில் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை இந்த அமைப்புக்காக வேலை செஞ்சு தொலைச்சவனுடைய மனநிலை என்னன்னு கேட்டால் இது போன்ற ஆட்களை அளவுக்கு மேலே வளர்த்து விடுறது கட்சிக்கு நல்லது அல்லங்கிறது தான்
இது காட்டுது ராமலிங்கத்தினுடைய பேச்சு. தேசிய தலைமை வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணும். கேசவ விநாயகம் மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த நபர்கள் வந்து இதற்கு துணை போகிறது ஆரோக்கியமான விஷயம் அல்ல அப்படிங்கிறத ஒவ்வொரு அடிப்படை பாஜக தொண்டனுடைய மனநிலையாக இருக்கிறது. தேசிய தலைமை கவனத்துக்கு இதை வந்து கொண்டு போகிறது ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த பதிவு வந்து அண்ணாமலை மேலையும் தமிழக பாஜகவினுடைய வளர்ச்சி மேலையும் அக்கறை இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தேசபக்தனும் பகிரணும். நன்றி, வணக்கம்.